அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குருபெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டிலேருந்து கடகத்துக்குள்ளே பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சியாகின்ற குரு அங்கே உச்சவலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே. சரிங்களா? அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னாங்க 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குள்ளே தற்பொழுது குரு பகவான் வருகிறார். பாருங்க, 2க்கும் 5க்கும் உடையவர் பாக்கியஸ்தானத்தில் போய் உச்சம் பெறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? ஆனால் கோச்சார் ரீதியாக ராகுவும் சனியும் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை. கோச்சார் ரீதியாக கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க விருச்சிக ராசினியர்கள். இந்த குருவின் பெயர்வு உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அப்படியே கீழே தள்ளி உங்களை அப்படி ஒரு படி மேலுக்கு தூக்கி வைக்கிற ஒரு அற்புதமான குரு பயிற்சி. உங்கள் பிரச்சனைகளை குறைச்சிரும். முதல்ல எங்கெல்லாம் நன்மை பார்த்துருவோம். திருமணம் கைகூடி வரும். திருமணத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க. குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம் பெறார். நல்ல இடத்துலேருந்து பெண் அமையும். நல்லபடியாக கல்யாணம் முடியும். கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை. 2வது, புத்திர பேருக்காக தாமதமாகிட்டு இருந்தது, புத்திர பேருக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நல்ல காலம் இது. 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று 5ஐயை பார்க்கிறது ரொம்ப சிறப்பு. காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள், கசப்புகள் குறைஞ்சு காதல் கைகூடுறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை. உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததுன்னா தொந்தரவுகள் இருக்கும். இப்போ கண்ட்ரோலில் வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கல்வியில் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்பு. உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு தசாபுக்தி அடிப்படையில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க நண்பர்களே. இந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள்லாம் ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அது பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, வழக்கு போய்கிட்டு இருக்குல்ல, பேச்சுவார்த்தை நடக்குது, பஞ்சாயத்து நடக்குதுன்னு அதெல்லாம் ஜெயிச்சு அந்த பூர்வீக சொத்துக்களை வாங்கிடுவீங்க. அதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கான அவசியம் கிடையாது. மற்றபடி இந்த காலகட்டம் இருந்து வந்த கடுமையான மனக்குழப்பங்கள் குறைகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம். ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்லைங்கிற மாதிரி சிந்தனை தெளிவுபட்டுரும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பை தருகிற காலகட்டம். வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிளேஸ் போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் போக முடியாது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம், போயிட்டு வந்துடுவீங்க. நீண்ட நாளாக விற்க முடியாத சொத்துக்கள் ஏதேனும் விற்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம், நல்லபடியாக அமையும். உங்களுக்கு டக்குன்னு நிறைய இடங்கள்லேருந்து உதவிகள் கிடைக்கும். சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான அமைப்புகள் நண்பர்களே. சரி, எங்கேயாச்சும் இந்த குருவின் பயிற்சியில் கொஞ்சம் தீமைகள் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில இடங்களில் உண்டு. அது என்ன இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாயாரோடு உங்களுக்கு சிறப்பு இல்லைங்க. ஒன்று தாயாரின் உடல்நிலை அப்பப்போ தொந்தரவாகும், அல்லது தாயாரோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயாரால் செலவுகள் உண்டு. இப்போ தாயார் விஷயத்தில் பார்த்துருக்கணும். பொதுவாகவே உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் அப்பப்போ முட்டிக்கிற காலகட்டம். ஸோ உறவுகள்கிட்ட என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோங்கிறது கொஞ்சம் நிதானித்து பேசணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பற்றும். இருந்தாலும் சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் நீடிக்கும். அதாவது வீரியமாக இருந்தது அளவு குறையுமே தவிர கம்ப்ளீட் ஜீரோ ஆகாது. ஆக மருத்துவ செலவுகளும் சின்ன சின்னதாக உண்டு. இந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் எப்போவுமே அந்த ஒர்க்லையும் தொழிலையும் கொஞ்சம் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் போய்கிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்துக்கு விரயத்தில் அவர் இருக்கார். தொழில் சார்ந்து பெரிய முன்னேற்றம்னு சொல்ல முடியாது. இந்த ஆண்டு இப்போ நான் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நன்மை. ஆனால் பொருளாதார ரீதியாக அது பெரிய வளர்ச்சிக்கான ஆண்டு இல்லை. ஒரு சாதாரண ஒரு நார்மலான பொருளாதாரம் தான். தனாதிபதி உச்சமானாலும் அதுக்கு நிகரான ஒரு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் சார்ந்து பெரிய வளர்ச்சியில் ஒரு நார்மலான எப்பவும் போகிற ஓட்டம் தான் இருக்கும். அப்போ தொழிலில் பெரிய முதலீடுகள் போடுறதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டினா போதும். தாயாரின் உடல்நிலை ப்ளஸ் உங்களின் உடல்நிலை, உறவுகள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும். தொழிலையும் உத்தியோகத்துலேயும் ஒரு மன உளைச்சலும் ப்ரெஷரும் அடிக்கடி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை தாண்டி டேக்கிள் பண்ணி தான் வரணும். முதலீடுகள் அதிகமாக போடாதீங்க. இந்த இடங்கள் தாங்க. இந்த இடங்களில் நீங்கள் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டம் படிப்படியாக நீங்கள் எல்லாவற்றிலும் முன்னேறுவீர்கள். அடுத்தடுத்து வருகின்ற கிரக பெயர்கள் அனைத்தும் உங்களுக்கு ஓரளவு சாதகமாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுங்கிறது. குடும்ப சுப நிகழ்வுகள் எல்லாம் நல்ல முறையில் நடைபெறும். குலதெய்வத்தை மட்டும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அனைத்து விருச்சிக ராசி அன்பர்களும் நல்லா இருப்பீங்க நண்பர்களே. நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.